வணக்கம் மக்களே, ரோட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். என் பேர் சுரேந்தர். நான் ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் அசிஸ்டன்ட் ரைட்டர் ஆஃப் காடிவாடி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவர் கிட்ட இருந்து காசன் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆட்டோமோட்டிவ் கான்டென்ட் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி சிம்பிள் கொஸ்டின், ஃபோர்ட் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆக போதா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸோ ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் 1995 அந்த டைமில் வந்து வந்தாங்க. ஸோ 20 வருஷத்துக்கு மேலே இந்தியாவில் இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து ஃபோர்டில் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு மேசிவான ரொம்ப பெருசாக ஹிட்டான கார்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கார்ஸ் தான். கடைசியாக சில வருஷங்களாக, அதாவது செப்டம்பர் 2021 அவங்க ஃபோர்ட் இந்தியாவோட சேல்ஸ் வந்து இந்தியாவில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாங்க. அது வரைக்கும் நிறைய ரொம்ப ரொம்ப நல்ல கார்ஸ் கொண்டு வந்தாங்க. சேஃப்டி படி பார்த்திங்கன்னா, பில் குவாலிட்டி, என்ஜின் வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வெஹிக்கிள்ஸை நிறைய செக்மெண்ட்ஸில் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு பெரிய இஷ்யூ என்னென்னா, அவங்களோட பிளான்ட் 2 பிளான்ட் இருக்குது. ஒன்று வந்து சானண்டு, இன்னொன்று வந்து சென்னை பிளான்ட்டு, மறைமலை நகரில் இருக்கிற அந்த பிளான்ட்டு. ஸோ இந்த 2 பிளான்ட்ஸை வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 2 பிளான்ட்டோட ஃபுல் கெப்பாசிட்டி அவங்களால வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் சரி, இந்தியாலையும் சரி, அவங்க நினச்ச அளவுக்கு பெரிய வால்யூம்ஸில், இப்போ மாருதி மாதிரி, ஹுண்டை மாதிரி பெரிய வால்யூம்ஸில் லோக்கலில் சேல்ஸ் அவங்களால பெற முடியல. அதனால் அவங்களுக்கு நிறைய லாஸஸ் இன்கர் ஆக அவங்க வந்து இந்தியாவில் இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆனாங்க. ஏன்னா 2021 டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் குளோபலில் அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய குளோபல் மார்க்கெட்ஸில் க்ளோஸ் பண்ணாங்க. அதில் இந்தியாவும் சேல்ஸில் ஒன்று. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் க்ளோஸ் பண்ணாலும் கூடிய சீக்கிரம் நாங்கள் ரிட்டர்ன் ஆவோம். நிறைய கார்ஸ், மஸ்டாங் இந்த மாதிரி இருக்கிற கார்ஸ், ஈவன் எண்டவரை வந்து நாங்கள் ஃபுல்லி இம்போர்ட்ஸாக இந்தியா கொண்டு வந்து விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸ் இருந்துச்சு. பட் அது எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ இப்போது திங் என்னென்னு வந்து சொல்கிறேன். ஸோ அவங்க செப்டம்பர் 2021 இந்தியாவில் எக்ஸிட் ஆயாச்சு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆகஸ்ட் 2022 அவங்க சானன் பிளான்ட்டை வந்து டாட்டாக்கு விற்றுட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிளான்ட்டும் சென்னை பிளான்ட். சென்னை பிளான்ட்டை வந்து விற்கிறதுக்கு நிறைய ஓஎம்ஸ் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணாங்க. ஈவன் டாட்டா அப்ரோச் பண்ணாங்க, எம்ஜி அப்ரோச் பண்ணாங்க, வின்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இவி மேக்கர், அவங்களும் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஆக்சுவலி வின்ஃபாஸ்ட்டும் வந்து இந்தியாவுக்கு வரப்போது பிளான் செட்டப் பண்ணுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்காங்க. ஈவன் டெஸ்லாவும் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் பிளான் செட்டப் பண்ணுறதுக்கு பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதை பற்றி நான் பேசணும்னா சொல்லுங்கள், எந்த விஷயம்னாலும் என்னால் தெளிவாக பேச முடியும். பிகாஸ் அந்த மாதிரி கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுற நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணும்போது என்னோட கான்டென்ட் கூட நீங்கள் படிப்பீங்க நிறையா. அவர் நீங்கள் மற்ற நல்ல ரெப்யூட்டடான விஷயம் தெரிஞ்ச ஜேர்னலிஸ்டோட விஷயங்களோட நீங்கள் படிப்பீங்க. இந்த சென்னை பிளான்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அதில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. யூனியன் கூட நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா க்ளோஸ் பண்ணுறதுனால அவங்க ரெஃபரன்ஸ் பேக்கேஜ் எல்லாம் கேட்டாங்க. கடைசியாக ஒரு ரெஃபரன்ஸ் பேக்கேஜ் வந்து இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் கொடுத்து எல்லாமே செட்டிலும் பண்ணாங்க. நிறைய இஷ்யூஸ்க்கு அப்புறம் கோர்ட் இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு, நிறைய ஸ்ட்ரைக் எல்லாமே வந்துச்சு. ஸோ ஃபைனலி எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து யார் ரொம்ப க்ளோஸாக இந்த பிளான்ட்டை, சென்னை பிளான்ட்டை வந்து வாங்குற மாதிரி யார் இருந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ குரூப். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ குரூப் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி இருக்கு இல்லையா, ஸோ எம்ஜியில் வந்து 35% ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜேஎஸ்டபிள்யூ இந்த சென்னை பிளான்ட்டை வாங்குறதுக்கு ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. ஏன்னா $100 மில்லியன் வந்து இந்த பிளான்ட்டை வாங்குறது மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் டன் டீல் இருந்துச்சு. ஆனால் கடைசி செகண்டில் வந்து ஃபோர்டு அந்த பிளானை வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை அவங்க பண்ணியிருந்திருக்கலாம், கொடுத்துருந்துருக்கலாம். பட் இப்படி பேக் ட்ராக் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ரூமர்ஸ் வந்திருக்கு. சில விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கன்ஃபார்மான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் வந்து புது ஜாப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக புது ஜாப் ஓப்பனிங்ஸும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த மறைமலை நகர் பிளான்ட்டில். ஓகேவா? அது வந்து கன்ஃபார்ம்டான விஷயம். அதே மாதிரி ஃபோர்ட் வந்து மெயினாக இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டோரியை நான் சொல்கிறேன். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஏன் அந்த 35% எம்ஜியில் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி உங்களுக்கு தெரியும் என்ன தான் பிரிட்டிஷ் ஆரிஜின் மேக்கராக இருந்தாலும் எஸ்ஏஐசி வந்து சைனீஸ் மேக்கர். ஸோ சைனாக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் டென்ஷன்ஸ் இருந்ததுனால வந்து அவங்களால இங்கே செல் பண்ண என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசாக வந்து கிளியர் பண்ணலை இந்தியன் கவர்மெண்ட்டு. அதனால தான் வந்து இங்கே லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் தேடி அவங்க ஜேஎஸ்டபிள்யூ பிடிச்சி 35% கொடுத்தாங்க. ஸோ இந்த பிளான்ட் அவங்க பெற்றிருந்தாங்கன்னா எம்ஜி வந்து மோஸ்ட்லி இங்கே லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை இன்னொரு பிளான்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி நடக்கலை. ஏன்னா வந்து கடைசி செகண்டில் இந்த பிளானை வந்து இவங்க விட்டதுனால ஸோ ஃபோர்ட் கம்பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு புது டெவலப்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எண்டவர் இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப பாப்புலரான ஒரு கார் இந்தியாவில் எண்டவர். ஈவன் டொயோட்டா ஃபார்ச்சுனரை விட எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஃபார்ச்சுனரை விட இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய பேர் ஃபார்ச்சுனர் போகிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா ரீசேல் வேல்யூ பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைடபிலிட்டி, 4x4 கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து எண்டவர் செம்மையான வண்டி. பட் செகண்ட் ஜெனரேஷன் வந்து இந்தியாவில் 2016 லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2015 or 16 டைமில்
2015 or 16 டைமில் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்படி இருந்துமே வந்து ஃபார்ச்சுனர் தான் ஸ்டில் பெஸ்ட் செல்லிங் காராக இருந்துச்சு. அதாவது ஃபுல் சைஸ் எஸ்யூவியாக இன்னும் இந்தியாவில் அந்த வண்டி தான் இருக்குது. ஸோ எண்டவர் வந்து இப்போ என்ன இதுனா புது ஜென்ரேஷன் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 குளோபல் மார்க்கெட்ஸில் 3வது ஜென்ரேஷன் எண்டவரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எண்டவர் வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் எவரெஸ்ட்டுங்கிற பேர்லேயும் வந்து இருக்குது. ரொம்ப பாப்புலரான ஒரு மாடல் இந்தியாவில் இருந்த மாதிரியே. ஸோ அது வந்து மார்ச் 2022 வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தோம் இந்தியாவுக்கு வரும்ன்ட்டு, அட்லீஸ்ட் ஃபுல் இம்போர்ட்டாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ திங் என்னென்னா இந்த புது ஜெனரேஷன் ஃபோர்டு எண்டவரை இந்தியாவில் டிசைன் பேட்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபோர்டு. ஓகேவா? ஸோ அவங்க அப்ளை பண்ணதுனால ஸோ அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபுல் சைஸ் எஸ்யூவியை 7 சீட்டரை வந்து இவங்க லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஸோ லோக்கலைஸ் பண்ண எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மறைமலை பிளான்ட்டில் தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் இந்தியாவில் இருந்த செகண்ட் ஜெனரேஷனுக்கும் அது வந்து உங்களுக்கு சென்னை பிளான்ட்டில் லோக்கலில் இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் உள்ள எக்ஸ்போர்ட்டும் பண்ணாங்க அந்த வண்டி எங்கே அந்த பிளான்ட்டில் இருந்து. ஸோ சேம் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும் இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ ஆல்ரெடி வந்து டூலிங் மட்டும் கொஞ்சம் ரீடூலிங் மட்டும் பண்ணாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கு மீட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ பெருசாக அவங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? தேர்ட் ஜெனரேஷனை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. அதுவும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், அதாவது அவங்க இருக்கிற கெப்பாசிட்டி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாலும் வந்து அவங்க பெரிய லாஸஸ் பெறதுக்கு வந்து பெரிய காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த மறைமலை நகர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 350 ஏக்கர் பிளான்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 1.5 லட்சம் கார்ஸ் ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில். அது மட்டும் இல்லாமல் 3,40,000 என்ஜின்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய பிளான்ட்டு, இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ண தான் இவங்க பார்க்குறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இவங்க கம்பேக் அப்போ. ஸோ இவங்க கம்பேக் வந்து இனிஷியலாக எண்டவரை ஃபுல் இம்போர்ட்டாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆல்ரெடி வந்து ஹோமலகேஷன் டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 2,500 கார்ஸை வந்து ஃபுல்லி இம்போர்ட்டட் கார்ஸை வந்து நீங்கள் இந்தியாவில் விற்கலாம், பெருசாக டாக்ஸஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. ஒரு பிராண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஓகேவா 2,500 கார்ஸ் வந்து ஃபுல்லி இம்போர்ட் பண்ணி விற்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவங்க இனிஷியலாக எண்டவரை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் கொண்டு வரலாம், அவர் இந்த வருஷம் கடைசியில் கொண்டு வரலாம். பட் டைம்லைன்லாம் எதுவுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அதை புரிஞ்சுக்கோங்க. தமிழில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. தே நோ நத்திங் ஆப்வியஸ்லி, பிகாஸ் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வருஷம் எண்டில் ஒரு அடுத்த வருஷம் அவங்க ஃபுல்லி இம்போர்ட்டாக வந்துட்டு அந்த டைமில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மறைமலை பிளான்ட்டில் வந்து லோக்கல் அசம்பிள் பண்ணலாம் இந்த வண்டியை. ஸோ இனிஷியலாக இம்போர்ட் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து அதிகமாகும் இல்லையா ஃபுல் இம்போர்ட்னால. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எண்டவரோட ப்ரைஸஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 55 லட்சம் 60 லட்சம்லாம் ஈஸி ஆகிடுது. ஸோ இந்த வண்டியை டேரெக்டாக அவங்க ஃபுல் இம்போர்ட் பண்ணாலே வந்து 60 லட்சம் 65 லட்சம் அந்த மாதிரி தான் ப்ரைஸ் வரும் மோஸ்ட்லியும். ஸோ அவங்க இனிஷியலாக வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு லோக்கல் அசம்பிளி பண்ணி ப்ரைஸஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதான் வந்து இப்போதைக்கு திங்க புது ஜாப் ஓப்பனிங்ஸும் வந்து நிறைய போயிட்டுருக்கு, ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபோர்டு. ஸோ ஃபோர்டு வந்து இந்தியாவுக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பட் ஃபோர்டு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அஃபிஷியலாக ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிசைன் பேட்டன்ட் வந்து இங்கே அவங்க இந்தியாவில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்குது பின்னாடி. அது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவில் ஃபோர்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் மோட்டர்ஸ் வந்து இந்தியாவில் எக்ஸிட் ஆனாங்க. ஓகேவா? 2017 எக்ஸிட் ஆனாங்க. ஆனால் 2020 வரைக்கும் அவங்களோட ஹலால் பிளான்ட்டு குஜராத்தில் இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க 3 வருஷமாக. ஏன்னா இங்கேருந்து அவங்க மெயின் அவங்களோட பிஸ்னஸ் கேஸே வந்து எக்ஸ்போர்ட் தான் ஜிஎம்க்கு. ஸோ 3 வருஷம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் எக்ஸிட் ஆனாங்க. ஸோ ப்ராபப்ளி இப்போ இந்தியாவுக்கு இவங்க கம்பேக் கொடுக்கல, ஃபோர்டு கம்பேக் கொடுக்கலன்னா அவங்க இந்த எண்டவரை இங்கேருந்து லோக்கல் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியா கம்பேக் வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அஃபிஷியல் டீடைல்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த புது ஃபோர்ட் எண்டவர் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த தேர்ட் ஜெனரேஷன் எண்டவர் ஆர் எவரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ரேஞ்சர் F-150 யூஎஸில் வந்து பெஸ்ட் செல்லிங் கார். ஸோ அந்த மாடல்ஸோட அந்த பிக்கப் ட்ரங்க்ஸ் அண்ட் அந்த அப்புறம் ஃபோர்டோட பிக் எஸ்யூவிஸோட டீசல் லாங்குவேஜ் அப்படி இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஜெனரேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட் மேக் ஓவர். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா மோர் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு லார்ஜ் 12 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம், ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டரு, அப்புறம் வந்து 9 ஏர் பேக்ஸு, அப்புறம் ஈவன் ஏடாஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இது மட்டும் இல்லாமல் பவர்டு லிஃப்ட் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 liter டீசல் என்ஜின் சிங்கிள் டர்போ ட்வின் டர்போ யூனிட்டும் வந்து குளோபலில் செல் பண்ணுறாங்க. அப்புறம் ரேஞ்சர் கிட்ட இருந்து 3.5 liter V6 வந்து இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்தியாவில் V6 வரது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த சிங்கிள் டர்போ ஆர் வந்து டுவல் டர்போ வந்து இந்தியாவில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு 6 speed மேனுவல் இல்லை வந்து ஒரு 10 speed ஆட்டோமேட்டிக்
கடைசியாக டென்ஸ் ஆட்டோமேட்டிக் இந்தியாவில் ஆப்வியஸ்லி செகண்ட் ஜெனரேஷன் கூட ஆஃபர் பண்ணாங்க கொஞ்ச நாள். ஸோ அந்த கியர் பாக்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 கியர் பாக்ஸ் ஆர் வந்து ஜஸ்ட் 80 மட்டும் ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனிஷியலாக ஃபுல்லி இம்போர்ட்டில் லோக்கல் அசம்பிள் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேஞ்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து திங்கு. ஸோ கம்பேக் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபோர்ட் சச் பிக் பிராண்ட், குளோபல் லெவலில் டிட்ராய்ட் பேஸ்ட் பிராண்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் அவங்களோட பிக்கப் ட்ரக்ஸ்க்கு மற்ற ஐசி இன்ஜின் கார்ஸ் அவங்களோட கார்ஸ்க்கு வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கிறனால அவங்க ஈவிஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பேக் ட்ராக் பண்ணிட்டாங்க. ஸோ பேக் ட்ராக் பண்ணதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈவிஸ் போடாமல் இப்போ ஐசி இன்ஜின் கார்ஸ்லேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கம்பேக் வந்து ஊர்ஜிதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் நான் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து மீட் பண்ணுறேன். See you all again. Take care.